அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நன்மை நடக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையிலே அநேக தீமைகள் நடந்து கொண்டிருக்கிறதா? நன்மைக்கு சம்பந்தமில்லாத காரியங்கள் உங்க வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கிறதா? எதை குறித்தும் நீங்கள் பயப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்க போகிறது. உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு காரியத்தை பார்த்தா, ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது என்று சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே தீமை செய்கிற தெய்வம் அல்ல, தீமைகளை நன்மையாக மாற்றுகிற தகப்பன். சில தாமதங்கள், சில எதிர்ப்புகள், சில தடைகள், சில காத்திருப்புகளை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கலாம். இவைகளெல்லாம் நன்மைக்கு ஏதுவான காரியம் உங்க வாழ்க்கையிலே நடப்பதற்காக நீங்கள் சந்திக்க வேண்டிய காரியங்கள். இந்த சந்திப்பின் நிமித்தம் உங்க வாழ்க்கையிலே ஏதோ ஒரு அங்கலாய்ப்பு இருக்கலாம், ஏதோ ஒரு புலம்பல் இருக்கலாம், ஏதோ ஒரு மன அழுத்தம் இருக்கலாம், ஏதோ ஒரு கவலை உங்களை அழ வைத்து கொண்டிருக்கலாம். எதை நினைத்து நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியமில்லை. சகலத்தையும் ஆண்டவர் நன்மையாய் உங்க வாழ்க்கையிலே செய்து முடிக்க போகிறார். நீங்கள் ஆண்டவரை எந்த அளவுக்கு நேசிக்கிறீர்களோ, ஆண்டவர் மேலே எந்த அளவிற்கு நம்பிக்கை உடையவர்களா இருக்கிறீர்களோ, ஆண்டவரிடத்துல எந்த அளவுக்கு அன்பு கூறுகிறீர்களோ, வேதத்தின் மூலமாய், ஜபத்தின் மூலமாய், ஆண்டவரை தேடுதலின் மூலமாய், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதின் மூலமாய் நீங்கள் ஆண்டவரிடத்திலே மிகவும் அன்பு கூறுகிறவர்களாய் இருப்பீர்களே, ஆனால் சகலமும் உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். நிச்சயமாகவே கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையாய் முடிய பண்ணுவார். எவ்வளவோ வாழ்க்கையிலே சந்தித்த பிரச்சனைகள் உண்டு, நெருக்கடிகள் உண்டு, துயரங்கள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. இவைகளெல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் இருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தின்படி சகலமும் உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். தாமதங்கள் நன்மையாய் முடியும், தடைகள் நன்மையாய் முடியும். சில எதிர்ப்புகள் எல்லாம் அது நன்மையாய் முடிய போகிறது. சில காத்திருப்புகள் எல்லாம் நன்மையாய் முடிய போகிறது. நீங்கள் நிச்சயம் பார்க்க போகிறீர்கள் தேவன் உங்களுக்கு செய்ய போகிற நன்மைகளை. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும் என்று வேதம் சொல்லப்பட்டது போல, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நன்மைகள் நடக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.